மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது தேங்காய் பாலில் ஒரு அல்வா அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தேங்காய், ஒரு பெரிய தேங்காய் அதை எடுத்து இந்த மாதிரி நைஸ் பூவாக திருவிக்கோங்க. அதாவது இந்த தேங்காய் பூவில் நம்ம பால் எடுக்கணும். அந்த பாலோட அளவு 4 கப் பால் நமக்கு கிடைக்கணும். அந்த அளவுக்கு எடுக்கும் பொழுது ஒரு பெரிய தேங்காய், ஒரு சின்ன தேங்காய் இருந்தால் கூட ஒரு அரை மூடி அப்படி செலவாகும். அந்த அளவுக்கு தேங்காய் பூ திருவி எடுத்துக்கலாம். இதுக்கு 1/3 கப்பில் அரிசி மாவு, நம்ம சாதாரணமாக பச்சரிசி வாங்கி வீட்டில் அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு 1/3 கப்பில் லெவல்டாக 1/3 கப் அரிசி மாவு, 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு 5 அல்லது 6 டேபிள் ஸ்பூன் நெய், அதாவது ஒரு 1/4 கப் நெய் சரியாக இருக்கும். சிறிதளவு முந்திரி பருப்பு, ஒரு பிஞ்ச் டேபிள் சால்ட். இது மட்டும்தான் இந்த அல்வாக்கு தேவை. இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்காய் பூவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சமாக சேர்ப்போம். சேர்த்துட்டு இதை மிக்ஸியில் அரைச்சி பாலாக எடுப்போம். மிக்ஸியில் சேர்த்த தேங்காய் பூவோட கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் விட்டு ஃபில்டர் பண்ணி மிக்ஸியை பல்ஸ் கொடுத்து எடுத்து ஒரு கிளாத்தில் ஃபில்டர் பண்ணிட்டேன். அந்த மாதிரி கிடைச்ச தேங்காய் பால் இது 4 கப் தேங்காய் பால். இந்த 4 கப் தேங்காய் பாலை தான் இந்த அல்வாவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம கிளற போகிற பேனில் இந்த 1/2 கப் சுகர் நான் லெவல்டாக தான் எடுத்திருக்கேன். அதோட நாம் எடுத்து வச்சுருக்க 1/3 கப் அரிசி மாவு, ஒரு பிஞ்ச் டேபிள் சால்ட், இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நம்ம வச்சுருக்க தேங்காய் பால் இதை சேர்ப்போம். இதை கட்டி இல்லாமல் முதல்ல மிக்ஸ் பண்ணுவோம். எல்லா பாலையுமே இப்போ சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா எடுத்துருவோம், மிக்ஸ் பண்ணிடுவோம், கரைச்சிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வச்சு கிளறலாம். இப்போது நான் எல்லா தேங்காய் பாலையும் அதில் விட்டு எல்லாம் நல்லா கலந்துட்டேன். இதை ஸ்டவ் மேலே வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் எரியட்டும். இப்போ இதை கிளறிட்டே இருப்போம். இது கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம நெய் சேர்ப்போம். இதில் நான் சுகர் ஆட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். இதே நீங்கள் விரும்பினா வெல்லமும் சேர்த்துக்கலாம். சுகருக்கு பதிலாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா நைஸாக துருவிட்டு ஒரு 1/2 கப் ஹீப்டாக எடுத்துக்கலாம். எடுத்து இதே மாதிரி, ஆனால் வெல்லத்தை டைரெக்டாக போடாமல் கொஞ்சம் தண்ணி விட்டு லேசாக சூடுபடுத்திட்டு அதை ஃபில்டர் பண்ணி இந்த அரிசி மாவு தேங்காய் பால் கலவையோடு சேர்த்து இதே மாதிரி நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு கிளறலாம். சுகரும் சேர்க்கலாம், வெல்லமும் சேர்க்கலாம். எது உங்கள் ஆப்ஷனோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்படி கைவிடாமல் கிளறிட்டு இருக்கையிலேயே அது உங்களுக்கு மாவு அதில் நம்ம சேர்த்துருக்க மாவு சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் கெட்டியாகி வர்றது தெரியும். முதல்ல ரொம்ப லிக்விடாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கூல் மாதிரி ஆகி வர ஆரம்பிக்குது. இதுக்கே உங்களுக்கு ஒரு 5 to 7 minutes ஆகும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும்போது இதோட 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறணும். அது மாதிரி நம்ம தொடர்ந்து இதை செஞ்சுட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்படி எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கெட்டித்தன்மை லேசாக வர ஆரம்பிக்கையில் இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடுவோம். விட்டு திருப்பி கிளறிட்டே இருப்போம். 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் திக்காகி வருது இந்த மிக்சரு. அப்போ இன்னும் ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடுவோம். விட்டு திருப்பி கிளறுவோம். இந்த அல்வாவில் நீங்கள் தேங்காய் பால் ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு திக் பாலாக இருந்தால் தான் இதனுடைய ஃப்ளேவர், இந்த அல்வாவினுடைய வாசம் நல்லாயிருக்கும். நம்ம கிளறும் பொழுதே அந்த வாசம் நல்லா கிடைக்கும். அதனால் ஒரு தேங்காய், பெரிய தேங்காய் அல்லது அதோட இன்னும் கொஞ்சம் ஒரு 1 சின்ன காயாக இருந்தால் 1.5 காய் தேவைப்படும். நல்லா கெட்டியாகி வருது. இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்.
இது வந்து நல்ல பாத்திரத்தில் ஒட்டாத பதம் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் கிளறணுங்க. அப்படி கிளறும்பொழுது பாருங்கள், இது எந்த அளவுக்கு திக்காகி வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டாமல் திரும்புகிற ஸ்டேஜ் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த நெய், நம்ம விட்ட நெய் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஆயிலியாக மேலே கிளாசினஸ் வரும், ஊசாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதில் நல்லா கீ வந்து ஊசாகி மேலே வர்றது உங்களுக்கு தெரியும். இப்படி நீங்கள் பாத்திரத்தை இப்படி இது பண்ணி பார்க்கையிலேயே இந்த அல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் இப்படி திரும்பும். இப்போ பாருங்கள், இதனுடைய கிளாசினஸ் எப்படி தெரியுது. அல்வா மேலே பாத்திரத்துலேயும் ஒட்டலை, மேலே ஆயில் அந்த நம்ம விட்ட எண்ணெய் வர்றது தெரியுது. அப்போ இந்த ஸ்டேஜ் தான் நம்ம அல்வாவை இறக்க வேண்டிய பதம். இதை வந்து நம்ம கிளறும் பொழுதே உங்களுக்கு அதனுடைய டெக்ஸ்சர் நல்லா புரிபடும். கடைசியில் இப்படி நல்லா திரும்பி வரும் அல்வா. ஆயில் அந்த விட்ட கீ எல்லாமே மேலே வர ஆரம்பிக்கும். சைடில் இந்த பாத்திரத்தில் எங்கேயுமே ஒட்டாது அல்வா. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை கிளறிட்டு அதுக்கப்புறம் இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பாருங்கள், நெய்யே மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், பாத்திரத்தில் கொஞ்சம் கூட இருக்காது. நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது இது ஈஸியாக பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி விழுந்துடும். நெய் ஃபுல்லாக அதோ இங்கே பாருங்கள், நெய் ஃபுல்லாக ஊசாகி வர்றது உங்களுக்கு விசிபிளாக நல்லா தெரியும். இதுதான் அல்வாவினுடைய கரெக்ட் பதம். இதை நம்ம இப்போ எடுத்து பிளேட்டில் போட்டுருவோம். நம்ம அல்வாவை இதில் போட்டுருவோம். இது கொஞ்சம் ஆறணுன்னு இதில் முந்திரி தூவிடுவோம். இதான், இதுக்கு எந்த ஃப்ளேவருமே நமக்கு தேவை கிடையாது. ஏலக்காய் எதுவுமே இல்லை. இதில் இருக்க தேங்காய் பால் மணமே இதுக்கு ஒரு யூனிக் ஃப்ளேவர் தரும் இந்த அல்வாக்கு. நல்ல சுவையான மணமான தேங்காய் பால் அல்வா ரெடி. இந்த அல்வா செய்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணினது இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் 1/3 கப் லெவல்டா ரைஸ் ஃப்ளார், ஒரு பெரிய தேங்காய், 1/2 கப் லெவல்டா சுகர், 1/4 கப் கீ, அதாவது 5 டேபிள் ஸ்பூன் ஆர் 6 டேபிள் ஸ்பூன் கீ. இது மட்டும்தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அல்வா நல்ல வாசமாக இருக்கும். இதே நீங்கள் சுகருக்கு பதிலாக வெல்லம் யூஸ் பண்ணியும் செய்யலாம். வெல்லம் செய்யும் பொழுது அது ஒரு யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அல்வா நான் செய்கிறதுக்கு கிளறதுக்கு 25 to 30 மினிட்ஸ் ஆச்சு. இந்த அல்வா ஆரம்பத்தில் நல்ல லிக்விட் ஸ்டேஜில் நீங்கள் கிளற இருக்கும்போது ஃப்ளேமை கொஞ்சம் ஹையாக வச்சுக்கலாம். கொஞ்சம் லேசாக கெட்டிப்படும் பொழுது மீடியம் ஃப்ளேமுக்கு ஸ்டவ்வை கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம கிளறும் பொழுது தான் நல்ல சரியான கன்சிஸ்டன்சியில் நம்ம பார்த்து இறக்க முடியும். இந்த 5 டேபிள் ஸ்பூன் 6 டேபிள் ஸ்பூன் கீலேயே இந்த அல்வா நமக்கு ரெடி ஆயிரும். நான் யூஸ் பண்ண இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்க்கே உங்களுக்கு இந்த அளவு கிட்டத்தட்ட ஒரு பவுல் ஃபுல்லாக அல்வா கிடச்சிருக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்து உங்கள் லைக் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.